ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்லாம் சேனல். அகே பாரிசாலன் வெர்சஸ் இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் அரவிந்த், இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து இப்போதைக்கு முடிகிறமா இல்லைன்னு நினைக்கிறேன். இதை பற்றி மிஸ்டர் ஜிகே வந்து பேசியிருக்காரு ஸோ அதையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் பாரிசாலனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. அதில் ஒரு முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, B12 சப்ளிமெண்ட் பற்றி வந்து பேசுகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா B12 சப்ளிமெண்ட் வந்து சிக்கனில் வந்து இயற்கையாக கிடையாது. சிக்கனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா B12 சப்ளிமெண்ட் கொடுத்து தான் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அரவிந்த் ப்ரோ, சிக்கனில் அது இல்லை, ஓகே, பட் மட்டனில் அது இருக்குதே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் இருக்குது. ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அதில் வந்து B12 இது இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நான் சப்ளிமெண்ட் எடுக்க தேவையில்லையா வந்து பார்த்தீங்கன்னா. நீ சிக்கனுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஓகே. வந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாருக்கு பற்றி அன்றைக்கி பேசினாங்க இல்லையா, அதை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரிசாலன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் டைமில் வந்து மாடு வளர்க்க சொல்லி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வார் டைமில் மேஜிக்கலாக மாடு வந்து அப்பீர் ஆயிடுச்சு. அவர் அப்படியே சொன்னார் வந்து, அவர் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மாடை வந்து முன்னாடியே வளர்க்க சொன்னார். வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வளர்க்க சொன்னார் வந்து பார்த்தீங்கன்னா. சரி, அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் அந்த கான்செப்டே விட்டுருங்க வந்து பார்த்தீங்கன்னா. மாடு வளர்க்குறது வந்து ஓகே, அது வந்து பெரிய அனிமல், அது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பட் கோழி வளர்த்துட்டு போங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி வளர்த்துட்டு போனீங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அவர் பேசியிருக்காரு. அந்த நீங்கள் வந்து அந்த வீடியோவில் வந்து அவர் பேசினது வந்து நீங்கள் வந்து அதை காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வியூவர்ஸ் வந்து ஆக்சுவலாக கமெண்ட்டில் வந்து கரெக்டாக பேசியிருக்காங்க. பட் ஆனால் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோழி பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கூட வளர்க்கலாமே நீங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் கூட வளர்த்துட்டு நீங்கள் வந்து டக்குன்னு ஃபிஷ் வளர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபிஷ் வந்து உங்களுக்கு வார் டைமில் ஏதாவது ஃபுட்டு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா வந்து டக்குன்னு ஒரு ஃபிஷ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷோ ஒரு சிக்கனோ எடுத்து நீங்கள் டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாமே. வந்து அது ஈஸி தானே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து சாப்பாடு போடுறது, சிக்கனுக்கு வந்து சாப்பாடு போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கோழிக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது கிடையாது. கொஞ்சோண்டு அரிசி கொடுத்தாவே போதுமே. அது நம்ம மாடியிலே வச்சு கூட கோழியை கூட வளர்த்துக்கலாம். வந்து அதாவது வாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது வந்து ஓகே தான். வாரை பொறுத்த வரைக்கும் இந்த வீகனிசம் எல்லாமே வாழ்க்கையில் வந்து எல்லாமே டிஃபிகல்ட் ஆயிரும் வந்து பார்த்தீங்கன்னா. பாரிசாலன் சொல்கிற அந்த தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ ஒரு முக்கியன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது வார் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து குண்டு விழாத வரைக்கும் நம்மளால் வந்து நம்ம வீட்டில் வந்து கோழியோ ஒரு எதுவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து ஸ்விக்கியில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியாது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் போய்ட்டு B12 சப்ளிமெண்ட் எங்கே கிடைக்கும், மெடிக்கல் ஷாப் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அமேசானில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா B12 இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்க முடியாது. சப்ளிமெண்ட்டில் வந்து அந்த டைமில் வீட்டில் ஒரு கோழி இருந்துச்சு, ஒரு ஃபிஷ் ஒன்று வளர்த்தேன் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு ஒன்று பார்த்திங்கன்னா அந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை அடித்து போட்டு இது சாப்பிட்டோம்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். இதுதான் தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. இதனோட முக்கியத்துவம் தான் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு வந்து. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒன்றும் கிடையாது. பாரிசாலன் வந்து கேட்டிருப்பாரு, ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ கொடுத்து வந்து அவர் கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டில் தீப்பொட்டி எரியுது, ஒரு குழந்தை இருக்குது, ஒரு நாய் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, நாய்க்குட்டி இருக்குது, ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அதில் வந்து நீங்கள் முதல்ல எதை காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு வந்து வீகனா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரால் மெட்டீரியல் ஆச்சு. அதுக்கு வந்து இவர் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டிசமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நான் கேட்டிருப்பேன், அடுத்த கேள்வி வந்து நான் கேட்டிருப்பேன், ஆனால் ஆர்குமெண்ட் வந்து அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வந்து அவர் வந்து ஜாதி வெறி பிடிச்சவரா, ஒரு மிஸ்ஆகனிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களை திரும்ப உங்களை வந்து வீகன்ஸ் வந்து வெறுக்கிறது, ஜனங்க வந்து வெறுக்கிறதுக்கு வந்து நான் வீகன்ஸ் வந்து வெறுக்கிறது காரணமே தான். நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு ஜாதி வெறியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஆகனிஸ்ட் ஒரு நான் வீகன் வந்து ஒரு ஜாதி வெறியம் கூட வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அப்புறமா வந்து அனிமல் டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் வந்து அது கூட வந்து கம்பேர் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது மஸ்கிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து குடிக்குது, மனுஷன் வந்து கிடைக்குது, அது என்ன டிஸ்கிரிமினேஷனா இல்லை ஜாதி வெறியா இல்லை எந்த லிஸ்ட்டில் வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. அது அதோடைய சர்வைவலுக்காக அது பண்ணுது, ஓகேங்களா. அதே மாதிரி தான் ஹியூமன்ஸோட சர்வைவலுக்காக வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிமினேட்டரி அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் இப்படி கூட வேணால் சொல்லியிருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டாக் லவர், நான் வந்து ஒரு அனிமல் லவர், அதனால் நான் ஃபஸ்ட் அனிமலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா கூட ஊருக்கே தெரியும் நீங்கள் வந்து அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்றது வந்து. அதனால் வந்து அது வந்து பெருசாக எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி கூட சொல்லியிருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து ஹியூமனை காப்பாற்றுவேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதனால் ஹியூமனில் வந்து வீகனா இல்லை நான் வீகனா அப்படின்ற அந்த ஒரு இது அதுலேயும் டிஸ்கிரிமினேட்டரி கூடலாம் வந்து இது பண்ணி ஜாதி வெறியம் கூடலாம் வந்து கம்பேர் பண்ணி
யார் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள இப்படிலாம் வந்து பண்ணலாமா? யோசிச்சு பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து அப்படியே மிஸ்டர் ஜிகேக்கு வரலாம். இப்போ மிஸ்டர் ஜிகே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா பாரிசாலன் சொல்கிற அதே விஷயத்தை தான் அவர் வந்து சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா. அவர் வந்து ஒன்றும் பாரிசாலன் சொல்கிறதுக்கு வந்து எகென்ஸ்டாக எதுவும் சொல்லலை வந்து பார்த்தீங்கன்னா. ஆனாலும் சொன்னது வந்து பாரிசாலன் இல்லையா? ஏற்கனவே இவங்க 2 பேருக்கு ஆகாது மீன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு இதில் வந்து ஆகாது. சொன்னது பாரிசாலன்றதுனால அப்போஸ் பண்ணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா சரியாக என்ன சொல்கிறது, அந்த வார்த்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்டதை வச்சு பார்த்திங்கன்னா அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாது அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதெல்லாம் வந்து தேவையா? நேரங்களில் வந்து பழக்கப்படாத வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகள்லாம் இருக்கும். ஸோ அதை மாதிரி வந்து பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 2 இது சொல்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பாரிசாலன் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. அது வந்து அரவிந்த் அந்த இதை பண்ணல, சாய் விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பண்ணல. ஆக்டர் சதா இருக்காங்க இல்லையா, இந்த டாக் இஷ்யூவில் கூட அழுதாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அதை வந்து பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் அதை யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் வந்து யூகேயில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கான ப்ரூஃப் வந்து காட்டுறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்களே பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டிங்களா? இந்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? இதில் வந்து என்ன இது பண்ணியிருக்கு, அதாவது வந்து அங்கே நான்வெஜ் இது மட்டன் ஷாப்பு, மட்டன் வெட்டுறவங்கலாம் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க, என்ன சொல்கிறது, போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ வந்து அவங்க வந்து வெறித்தனமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்ட் மேன் ஒருத்தர் நாய் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாயை வந்து கைடாக வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாயை வந்து அவர் கொடுமை பண்ணல. நல்லா யோசிச்சு பாருங்கள், நாயை வந்து அவர் கொடுமை பண்ணல, எதுவுமே பண்ணல. அதை பார்த்துட்டு ஒரு வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு வந்து பார்த்திங்கன்னா. அதை பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் டெரரிசம் இல்லாமல் என்னன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுங்கள். இல்லை ஒரு வேளை டெரரிசம்னா நீங்கள் இப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? அவன் வந்து ஒரு பாம்பு எடுத்துகிட்டு வந்து போட்டால் தான் வந்து டெரரிஸ்ட்டு, இதில் துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட்டால் தான் அவன் டெரரிஸ்ட்டுன்னு அப்படி நாங்கள் அப்படி பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா. எனி ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் இஸ் அ டெரரிசம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த வகையில் பாரிசாலன் வந்து இந்த வார்த்தையை வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.